மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. எல்லாரும் படித்தீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு சொல்ற ஒரு வார்த்தை, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அந்த வார்த்தை அந்த மனுஷனாகிய நிக்கோதேமு என்கிற ஒரு மனுஷன், இந்த மனுஷன் ராத்திரி காலத்தில் இயேசுவோடு வந்து ஒரு வார்த்தையை போடுகிறான். கர்த்தராகிய இயேசுவே, உம்மோடு பிதாவாகிய தேவன் இருப்பதனால் நீர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர், இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறீர், இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்கள் செய்கிறீர், உமக்குள்ள தேவன் இருக்கிறபடியால் இந்த காரியங்கள் செய்யபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுறாங்க. அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த நிக்கோதேமுங்கிற மனுஷனை பார்த்து சொன்னார், ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்றேன். அப்படி சொன்னா நாம் எல்லாம் மறுபடி பிறக்கிற ஒரு பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இது நிக்கோதேமுக்கு வார்த்தை அல்ல, அவர் விசுவாசிக்கிற எல்லாருக்கும்